கரசாமி ஓகேவா, என் கரசாமி கொரத்திக்க வந்த கரசாமியா கொலசாமியா வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்கு. 90 காலகட்டத்துல விவசாயிகளை ஏமாத்தி விவசாயம் ஆசை வார்த்தை சொல்லி டிராக்டர் வாங்க வச்சு பத்திரத்தை புடுக்கி வச்சிருக்கிற ரிசர்வ் பேங்க் வங்கி ஊழியர்கள் அப்ப அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன் ஓகேவா, நீங்க திருடி வாங்கினத, அதாவது எங்களை ஆசை வார்த்தை சொல்லி வாங்கினத நாங்க திருப்பி எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லி இருக்கிறாரு. நாங்க திருட வரல, எங்க கிட்ட புடுங்கினதை நாங்க திருப்பி எடுக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் ஒரு வரி கதை. கண்டிப்பா பேங்க்ல போய் எந்த லோனு கீனு வாங்காதீங்க அப்படின்றத மறுபடியும் எப்படி துணிவுல நம்ம அண்ணன் தலை சொன்னாரோ அதைத்தான் இது 90லயே இதெல்லாம் நடந்த கதையை தான் நம்ம கற்பனைன்னு போடுவோம். ஆனா 90ல எல்லாம் வாங்கி டிராக்டர்ல இத்து போய் கிடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த விவசாயிகளை காக்க வந்த என் கரசாமி, என் குலத்திக்க வந்த கொரசாமி அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. இவர் நடிச்சிருக்கிறாரு. எங்க KS ரவிக்குமார் சார் வந்து அப்படி துடிச்சிருக்கிறாரு. சார், நீங்க கேட்ட தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு மனசுல ஒரு பூட்டை போட்டுட்டீங்க சார். உங்களுக்கு எண்டு முடிஞ்சு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். நீங்க எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகப்பன் சாமியா பேர் வாங்கி கொடுக்கும். ஐ லவ் இட். கண்டிப்பா எனக்கு கண்ணீர் வந்துட்டு உள்ள போனது அவராலதான். அவ்வளவு எமோஷனலா எடுத்திருக்காங்க. படம் சூப்பர். மலையாள கேரக்டர், அதாவது மலையாளத்துல அவரு மலையாள கேரக்டர் இருந்தாலும் இதுல வந்து ஒரு போலீஸா இவரை கண்டுபிடிக்க வராரு. கடைசியா சொல்ற, உன்னை பிடிச்சி உள்ள போட்டா நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஊரு, ஆனா உன்னை வெளியே விட்டா தான் ஊரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எண்டு முடிச்சுட்டு அவரு போயிடுறாரு. ஓகே, அவரும் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாரும் சிறந்த நடிப்பு. அதுல முக்கியமான நடிப்பு KS ரவிக்குமார் சார். ஓகே, என்னடா